இல்லை தமிழா, நேற்று நம்ம யூடியூப் ஷார்ட்ஸில் மேஜிக் ஃபார்முலானா என்ன அப்படிங்கிறது ஒரு பேசிக்காக பார்த்தோம். டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம மேஜிக் ஃபார்முலானா என்ன, அதோட இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது, நம்ம எப்படி வந்து ஒரு ரேங்க் பேஸ் பண்ணி இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்தியன் ஷேர்ஸையும் நம்ம சூஸ் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸலில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த மேஜிக் ஃபார்முலா ரெண்டு முக்கியமான ஃபார்முலாவில் ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்துருவோம், எப்படி அது ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸாம்பிளோட நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பெனி 6 ஸ்டெப் இருக்குது. அந்த 6 ஸ்டெப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்மளுக்கு வந்து டாப் 30 கம்பெனிஸை கண்டுபிடிக்கணும்னு ரெண்டாவதாக பார்த்துருவோம். இப்போ ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏர்னிங்ஸ் ஈல்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல். இது ரெண்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இந்த மேஜிக் ஃபார்முலாவே ஒர்க் ஆகும். ஏர்னிங்ஸ் ஈல்டு எதை பற்றி சொல்லுவோம் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஓவர் பிரைஸ்டாக இருக்கா இல்லை அண்டர் பிரைஸ்டாக இருக்கா, வேல்யூவேஷன் பற்றி பேசும். ஒருவேளை அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் ஈல்டு அதிகமாக அந்த கம்பெனி வந்து அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வேல்யூ ரொம்ப கம்மியாச்சுன்னா ஓவர் வேல்யூடாக இருக்குன்னு அர்த்தம். இதோட ஃபார்முலா earnings yield is equal to EBIT divided by enterprise value. என்டர்பிரைஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு நான் கொடுத்துருக்கேன். இங்கே நீங்கள் இந்த கம்ப்ளீட் ஏர்னிங்ஸ் ஈல்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனர்லேருந்து ஒவ்வொரு டேட்டாவை எடுத்து நீங்கள் என்டர் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இங்கே கால்குலேட் ஆகிடும். சேம் கோஸ் ஃபார் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த கம்பெனி கொடுத்த காசுக்கு அதிக அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இது உங்களுக்கு ஸ்க்ரீனர்லேருந்து எல்லா டேட்டாவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக கரெக்டாக இன்றைக்கி தேதி வந்து மே 1 அன்னைக்கு இருக்கிற டிசிஎஸோட எக்ஸாம்பிள் எடுத்து நீங்கள் கொடுத்துருக்கேன். நான் இதை ரெஃபரன்ஸாக நான் இங்கே தனியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸல் டவுன்லோட் பண்ணி வேற ஏதாவது கம்பெனிக்கு என்டர் பண்ணும்போது இதை ரெஃபரன்ஸாக வச்சு கூட நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த மேஜிக் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிற ரெண்டு ஃபார்முலா. இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்புக்காக போகும். டோட்டலாக 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. 6 ஸ்டெப்ஸ் முடியும் போது உங்களுக்கு டோட்டல் கம்பெனி வந்து ஈஸியாக நம்ம வந்து நம்மளே சார்ட் அவுட் பண்ணிடலாம். கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா மார்க்கெட் கேப் யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்பெனியை வந்து சூஸ் பண்ணணும். மேஜிக் ஃபார்முலா ஒர்க் ஆகிறதே வெறும் லார்ஜ் கேப்ஸ்க்கு மட்டும்தான். அதனால நம்மளுக்கு வந்து 5000 crores மேலே இருக்கிற மார்க்கெட் கேப் மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ஃபில்டரில் வந்து கீழே மார்க்கெட் கேப் மோர் தேன் 5000 கொடுத்துருக்கேன். எனக்கு டோட்டலாக வந்து 702 கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆகுது. அதனை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணி நான் இந்த எக்ஸலில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் கேப் வந்து அதிகமாக இருக்கிறதுலேருந்து கம்மியாக இருக்கிறது வரைக்கும் நான் சார்ட் பண்ணி நான் அப்படி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே செகண்ட் வந்து நம்ம ஏர்னிங்ஸ் ஈல்டு கால்குலேட் பண்ணணும். ஏர்னிங்ஸ் ஈல்டு 2 மெத்தடில் கால்குலேட் பண்ணலாம். ஒன்று வந்து சிம்பிள் மெத்தட், உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனர் வெப்சைட்லேருந்து எடுத்துக்கலாம் டேரெக்டாக. இன்னொன்று வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டும் மோர் ஆர் லெஸ் ஒரே வேல்யூ தான் கொடுக்குது. பட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, மேஜிக் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு என்னோட ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். என்னென்ன கம்பெனி வந்து பெஸ்ட் கம்பெனி தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க டேட்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட் டேட்டாவே நீங்கள் வந்து ஹைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போதைக்கு நான் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலா இருக்குல்ல, நான் எக்ஸல் ஃபார்முலாவே யூஸ் பண்ணி எல்லாமே இங்கே பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே இங்கேயும் நீங்கள் வந்து உங்கள் எக்ஸல் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒவ்வொரு லைன் ஐட்டமும் நான் வந்து ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே நான் screener.inல போயிட்டு எனக்கு என்னென்ன காலம்ஸ் மட்டும் தேவையோ அதை நான் எடிட் காலம்ஸ் கொடுத்துட்டு அதை நான் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே அப்படின்னு லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டாக அப்படியே காப்பி பண்ணி எக்ஸலில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஃபார்முலாவை நான் இங்கே கொடுத்துருக்கேன் நான். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா EBIT. ஃபார் எக்ஸாம்பிள் EBIT அப்படிங்கிறது காலமில் வருது. EBIT டிவைடட் பை நம்மளுக்கு வந்து டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் அசெட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் கிடைக்கும் ப்ளஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். இது யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கிடைக்கும். இது வந்து தேர்ட் ஸ்டெப். நம்மளுக்கு ஃபோர்த் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த 2 ரேங்க் கால்குலேட் பண்ணணும். இந்த 2 ரேங்க் கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஏர்னிங்ஸ் ஈல்டோட ஃபில்டர் நான் கொடுத்துட்டு ஏர்னிங்ஸ் ஈல்டு வந்து நான் வந்து லார்ஜஸ்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட் கொடுத்துருக்கேன். அப்படின்னு 1 2 3 நீங்கள் நான் அப்படியே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். சேம்வே உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டையும் நான் வந்து லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஹையர் த வேல்யூ தான் நம்மளுக்கு குட். ஓகேவா? அதுக்கு நான் வந்து 1 2 3 4 4 ரேங்க் கொடுத்துட்டேன் நான். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 93% இருக்குது. எந்த கம்பெனின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கோல்கேட் பாமாலிவ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கோல்கேட் பாமாலிவ் வந்து கொடுக்குற காசுக்கு அதிக ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. பட் 512 டோட்டலாக நம்மளுக்கு வந்து 702ல் 512 இருக்குது. அப்போ வந்து ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரேங்கை வச்சு கூட நம்ம அந்த கம்பெனியோட பொசிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சேமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் சைடில் எது வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்குன்னா EID பேரி இருக்காங்க. ஸோ EID பேரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சீப்பஸ்ட்டாக இருக்குது. இருக்கிற கம்பெனி எல்லா கம்பெனியோட EID பேரி தான் நம்மளுக்கு சீப்பஸ்ட்டாக இருக்குது. பட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 188 இருக்குது. ஸோ இது ஒரு டாப் ரேஞ்சில் நம்ம ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது நம்ம டோட்டல் ரேங்க் கண்டுபிடிக்கிறதா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 5th ஸ்டெப். நம்மளுக்கு டோட்டல் ரேங்க் ரொம்ப சிம்பிள். இந்த 2 ரேங்க்கையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து டோட்டல் ரேங்க் கிடச்சிடும். இதுவும் நீங்கள் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் கொடுத்துருங்க. ஏன்னா எவ்வளோ வேல்யூ கம்மியாக ரேங்க் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெஸ்ட்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 1 ஸ்டார்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வந்து ஆல்ரெடி சம் வேல்யூ இருக்கும், ROCயும் சம் வேல்யூ இருக்கும். 2 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிரேட்டர் தேன் 1 தான் இருக்கும். ஸோ 61 அப்படிங்கிறது தான் இங்கே வந்து
ஃபர்ஸ்ட் ரேங்க் அர்த்தம். விச் மீன்ஸ் நம்மளுக்கு வந்து ரெண்டுலையுமே கம்பேரிட்டிவா ரெண்டையும் சேர்த்தும் போது ரிலேட்டிவா பெஸ்ட் எதுங்கிறது பார்க்கும்போது எந்த கம்பெனினா BPCL வருது. இது வந்து கரண்ட் டேட்டா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் May 1st 2024 இது எவ்ரி இயர் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத ஃபர்தர் ஸ்டெப்ஸ்ல நம்ம பார்ப்போம். இப்போ ரேங்கிங் டோட்டல் ரேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா 61st தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், 62nd தான் நம்மளுக்கு செகண்ட் ரேங்க் அப்படின்னு நான் லிஸ்ட் டவுன் பண்ணிடுறேன். ஸோ இதுல இருந்து நம்ம டாப் 30 கம்பெனிஸ் மட்டும் எடுத்துக்கணும். நீங்க வந்து இதுல இருந்து நீங்க ரெண்டு பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டோட்டலா நீங்க வந்து மேஜிக் ஃபார்முலா ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம டாப் 30 கம்பெனிஸ் மட்டும் எடுத்தா போதும். இல்ல நான் வந்து ஷேர்ஸ் வந்து இதுல இருந்து நான் என்னோட மெத்தட் என்னோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் சூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இதுல இருந்து நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டாப் 100 கம்பெனிஸ் பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச என்ன பிசினஸ் பாருங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம இதுல இருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சம் டாப் பெஸ்ட் கம்பெனிஸ் ஆஸ் ஆஃப் டுடேஸ் டேட்னு அர்த்தம். நம்ம இப்போ மேஜிக் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா இப்போ ஃபர்தர் ஸ்டெப்ஸுக்கு போகலாம். ஸோ மேஜிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் 30 கம்பெனிஸ் எடுத்துக்கணும். இதை அப்படியே கலர் பண்ணிடுறேன் நான். ஆத்தர் சொல்லியிருக்கிறது இந்த 30 கம்பெனிஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பிரிச்சு இந்த 30 கம்பெனிஸ்ல எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு கையில் ஒரு 27,000 இருக்குது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு கம்பெனி எல்லாமே வாங்கி வச்சுட்டு 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி அந்த போர்ட்ஃபோலியோவை ரீபேஸ் பண்ணணும். சேம் வே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் 1 இயர் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சில கம்பெனிஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கும், சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கூட கொடுத்துருக்கலாம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆத்தர் புக்கில் வந்து இன்றைக்கி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை கம்மியாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து 51st வீக்கில் வந்து அந்த கம்பெனி வந்து விற்றுறணும். இதெல்லாம் கம்மியாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். அதிக ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம 53rd வீக்கில் விற்றுட்டு டோட்டலாக இருக்கிற நமக்கு ப்ராஃபிட் அமௌண்ட் எடுத்துகிட்டு திருப்பி இதே மாதிரி கேல்குலேஷனை நெக்ஸ்ட் டைம் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இதே இண்டஸ்ட்ரீஸ் நம்மளுக்கு இருக்காது, இதே கம்பெனிஸ் இருக்காது. ஏன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் மாறனால நம்மளுக்கு வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மாறும். அது ஒருவேளை அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் சேஞ்ச் ஆகிறதுனால நமக்கு ROCE மாறும், ஏர்னிங்ஸ் எல்லாமே மாறும். திருப்பி நம்ம ரேங்க் கால்குலேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு அடுத்த 30 கம்பெனிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம 5 இயர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் நம்ம கம்ப்ளீட் மேஜிக் ஃபார்முலாவோட கம்ப்ளீட் பெனிஃபிட்டையே நம்ம வந்து ரீப் பண்ண முடியும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்தியன் ஷேர் மார்க்கெட்லேயும் சரி ஆத்தரே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 30% ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு டைமும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நம்மளோட சென்செக்ஸ் நிஃப்டி என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோ அதோட அதிக ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த மேஜிக் ஃபார்முலா கொடுத்துருக்கு. இந்த மேஜிக் ஃபார்முலாவோட ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறது எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் 30 கம்பெனிஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜியை கேட்டிங்கன்னா இந்த 30 கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸோ 50லேருந்து 100 கம்பெனிஸ் எடுத்துகிட்டு அதுலேருந்து நம்ம ஒரு 10-20 கம்பெனிஸ் மட்டும் எடுத்துகிட்டு எது நம்மளுக்கு பிஸ்னஸில் தெரியுதோ எது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்குமோ இல்லை நம்ம ஆல்ரெடி இருக்கிற போர்ட்ஃபோலியோவில் இதில் இருக்கா அப்படின்னு நம்ம கம்பேரிட்டிவ் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் வந்து லார்ஜ் கேப் இன்வெஸ்டிங்கில் இதுதான் பெஸ்ட் மெத்தட்னு ஆல்ரெடி ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறீங்க? வெறும் மேஜிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி டாப் 30 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா? இல்லை இந்த 100 கம்பெனிஸ் டாப் 100 ரேங்க்கில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கம்பெனிஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆப்ஷன் கொஞ்சம் பெஸ்ட்டாக தோணுது. இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு கம்பெனி எப்படி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நான் டீட்டெயிலாக உட்காந்து ஒவ்வொரு வேல்யூ கால்குலேட் பண்ணி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஹாப்பி இன்வெஸ்டிங்.